2 1 2 பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்ப நம்மளுடைய செபங்கள் எல்லாம் மாயன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். உன் செபத்துல உண்மை இல்லை, மாயமான செபம். யாருக்காக ஜெபிக்கிறார்? உனக்காக, தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய வீட்டுக்காக ஜெபிக்கிறது ஜெபம். அதை கர்த்தர் கேட்கவே மாட்டார். தேசத்துக்காக, பட்டணத்துக்காக, பிறருக்காக ஜெபம் பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறார். அதனால தான் இன்னைக்கு காலப்பகுதி சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ நாள் ஜெபிச்ச ஜெபமோ எல்லாமே மாயன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த மாயமான காரியத்திலிருந்து நம்ம வரணும். இந்த மாயமான காரியம் நம்மளை விட்டு மறையணும். நமக்காக ஜெபம் பண்ணணும், நமக்காக துதிக்கணும். நம்ம வீட்டுக்காக, வீட்டு பிரேயராக இருக்கட்டும், சபை பிரேயராக இருக்கட்டும், நமக்காக செபிக்கிற காட்டில் தேசத்துக்காக கதறணும், பட்டணத்துக்காக கதறணும். ஆண்டவர் அங்கே அதை விரும்புகிறார். ஜெபம் யாருக்காக இருக்கு? உனக்கு மாத்திரமா? இப்போ நீ மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? அடுத்தவங்க எப்படியே போட்டுமான்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஆமென், சோத்திரம். அதனால் ஜெபம் நம்ம வாழ்க்கையில் உறுதிப்படுத்த வேண்டும். ஜெபம் நம்ம வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். ஜெபம் நம்ம வாழ்க்கையை உயர கொண்டு வரும். ஜெபம் ஒரு மனுஷனை தூக்கி விடும். ஜெபம் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும். பாருங்கள், மற்றவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்கள், நமக்கு சாப்பாடு நிறைய வந்துடும். துணி இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள், நமக்கு நிறைய ட்ரெஸ் வந்துடும். பணம் இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணி பாருங்கள், நமக்கு பணம் குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை செய்கிறது அல்ல, எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர் உனக்கும் தர மாட்டார். ஆமென். அந்த மாயமான செபம் நமக்கு தேவையில்லை. மாயமான செபம்லாம் எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாயமான செபம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தலையை காட்டுற ஜெபம், அது ஜெபம் அல்ல. ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இரவும் பகல் வேதத்தில் பிரியமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுதில்ல, அந்த வேதத்தின் பிரகாரம் நீங்கள் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். அந்த வேதத்தை நம்ம தலைமையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதத்தை நம்மளுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஆமென். வேத வசனத்தில் நிறைய காரியம் உண்டு. அந்த அவ்வளவு நம்ம படித்து என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது தேவன் விலையேறப்பட்ட ரத்தத்தை உங்கள் மேலே பூசி உங்களை பாதுகாத்து உங்களை